மீண்டும் ஒரு புள்ளி அடித்துள்ளது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நேற்றைய தினத்தில் ஆரம்பமாய்ந்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தை பொறுத்தவரைக்கிலே அந்த போட்டியில் முதலாவதாக தொடர்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 159 சகல விக்கெட்டுகள் இழந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸை தொடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆட்ட நேர முடிவின் போது 37 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் இழந்து ஆடியிருந்தது. அந்த வகையில் ராகுல் 13 ஓட்டங்களோடும் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் 6 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காது களத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவை விட 122 ஓட்டங்கள் முன்னிலையில் இன்றைய தினத்தில் துடுப்படுத்தாட வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்திய அணி பெரிய ஒரு இலக்கை நிர்ணயிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளைகள் 152 ஓட்டங்கள் மேலதிகமாக பெற்றிருந்த இந்திய அணி இன்றைய தினத்தில் மொத்தமாக 189 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. ராகுல் வாஷிங்டன் சுந்தருக்கு இடையிலான இரண்டாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 57 இருந்தது. இந்த இரண்டு வீரர்களிடையே அதிகப்படியான இணைப்பாட்டம் இந்தியாவுக்காகவே பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன் சுந்தர் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் இழக்க ராகுல் 4 ஓட்டங்கள் 4, ஒரு 6 ஓட்டம் மடங்களாக அதிகப்படியாக 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த இந்திய அணி சார்பாக சுப்மன் கில் காயம் காரணமாக போட்டியிலிருந்து வெளியிருந்தார் குறிப்பிடத்தக்கது. அவர் 4 ஓட்டங்களோடும் வெளியேறியிருந்தார். அணியின் உபத்தலைவரான ரிஷாட் பண்ட் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக அதிரடி காட்டிக் கொண்டிருந்த புள்ளிகள் 27 ஓட்டங்களோடு ஆட்டம் உள்ளது ஏமாற்றம் அளித்திருந்தார். துரோஜூரல் 4 ஓட்டங்கள் 3 அடங்களாக 14 ஓட்டங்கள், அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டம் 2 அடங்களாக 16 ஓட்டங்கள், குல்தீப் யாதவ் 1 ஓட்டத்தோடும் சிராஜ் 1 ஓட்டத்தோடு பும்ரா ஆட்டம் இழக்காது 1 ஓட்டத்தோடு 62.2 பந்துகளில் சகல விக்கெட்டுகள் இழந்திருந்தார்கள். 189 ஓட்டங்களிலே இந்திய அணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தென்னாப்பிரிக்காவை விட முதலாவது இன்னிங்ஸில் 30 ஓட்டங்கள் அதிகமாக பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சில் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். ஹார்மர் பந்து வீச்சாளர் 4 விக்கெட்டுகளையும், மார்க்கோ ஜான்சன் வேகப்பந்து வீச்சாளர் 3 விக்கெட்டையும், கேசவ் மகாராஜ் மற்றும் கோர்பின் போஜ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் பந்து வீச்சு வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே 30 ஓட்டங்கள் பின்னிலையில் துடுப்படுத்தாட வந்திருந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் இன்றைய தினத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 35 பந்து ஓவர்களிலே தென்னாப்பிரிக்கா அணி 93 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ரியான் ரிக்கல்டன் 11 ஓட்டங்கள், ஐடன் மார்க்கம் 4 ஓட்டங்கள் மீண்டும் ஏமாற்றம் அளித்து ஆட்டம் இழந்தார். மல்டர் 11 ஓட்டங்கள், டோனி டி ஷோரி 2 ஓட்டங்கள் மற்றும் ஸ்டேஷன் ஸ்டாப் 2 ஓட்டங்களோடும், வேர்னே 5 ஓட்டங்களோடும், மார்க் ஜான்சன் 13 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்திருந்தார்கள். டேம்பு பவுமா அணியின் தலைவர் பொறுப்புடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். 4 ஓட்டங்கள் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காது 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆட்டம் இழக்காது அவரோடு கோர்பின் போஜ் ஆட்டம் இழக்காது 1 ஓட்டத்தோடும் ஆட்டகளத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 35 பந்து ஓவர்களிலே தென்னாப்பிரிக்கா அணி 93 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் இரண்டாவது நாள் ஆட்ட நிறைவின் போது இந்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவை விட 63 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இன்னிங்ஸிலே தென்னாப்பிரிக்கா அணி. ஆகவே நாளைய தினத்தில் இந்த போட்டி விரைவாக முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே 3 நாட்களில் இந்த போட்டி நிறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்திய பந்து வீச்சாளர்கள் சுழற்பந்து வீச்சாளரான சகலத்துறை ஆட்டக்காரர் ரவீந்திர ஜடேஜா 13 பந்து ஓவர்களிலே 3 ஓட்டமற்ற பந்து ஓவர்களை வீசி 29 ஓட்டங்களுக்கு முக்கியமான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு சவாலான பந்து வீச்சாளராக மாறியிருந்தார். குல்தீப் யாதவ் சுழற்பந்து வீச்சாளர் 2 விக்கெட்டுகள், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாளைய தினத்தில் 3வது நாள் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே இந்திய அணிக்கு இன்னும் 3 விக்கெட்டுகளை கைப்பற்ற வேண்டும்.
ஆகவே தென்னாப்பிரிக்கா அணி 3 விக்கெட்டுகள் இருக்கிறது. இந்த 3 விக்கெட்டுகள் எவ்வாறான ஓட்டங்களை நிர்ணயிக்கப் போகிறார்கள் இந்திய அணிக்கு இலக்காக. ஆகவே இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயற்படக்கூடியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் முதலாவது இன்னிங்ஸில் 189 ஓட்டங்களுக்கு சகல வீரர்களை இழந்தது குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம். ஆகவே நாளைய தினத்து விரைவாக தென்னாப்பிரிக்காவின் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி துடுப்படுத்த ஆடி விரைவாக இந்த போட்டியை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே 3 நாட்கள் இருந்த போட்டி நிறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு விளையாட்டுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.